துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொண்டால் ஒரு உண்மை இப்பொழுது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை முறைகள் மனமுடிந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக தாங்கிக் கொண்ட ஒரு நபர்கள் தான். இருந்தாலுமே உங்களுடைய மனதை பாதிக்க வேண்டும் என்று எத்தனையோ உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் நல்ல மனது உடைய நபர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டீங்க. நம்ம பழி வாங்கணும் என்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு சீக்கிரத்தில் வரவும் வராது. ஆனா உங்க கூடவே இருந்து கொண்டு நண்பர்களாகவோ உங்களுடைய உறவினர்களாகவோ உங்களிடம் நன்றாக பழகியிருப்பார்கள். அப்படி பழகிய சில உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களின் மனதை உடைத்தவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் அதிகமாக நம்பியவங்க தான் உங்களுடைய மனதையும் அதிகமா உடைப்பாங்க. அடுத்ததா நீங்கள் அதிகமான அன்பு கொடுத்தவர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத வதந்திகளையும் இன்னும் பரப்பிக்கொண்டு தேவையில்லாத மன காயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நண்பர்கள், உறவுகள், காதல், இந்த மூன்றிலும் நீங்கள் உண்மையாக இருந்தாலும் அதே அளவு உண்மை திரும்ப கிடைக்காமல் போனதால் உங்களின் மனமானது பல முறை உடைக்கப்பட்டது. ஆனா இந்த 3 விஷயங்களிலும் உங்களால 100க்கு 100 நீங்கள் நிச்சயமா உண்மையாகத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த உறவுகள் உங்களிடம் உண்மையாக இல்லாமல் நீங்கள் இருக்கும் பொழுதே உங்களுக்கு பின்னால் தேவையில்லாத சதிகளையும் உங்களை எப்படி வாழ்க்கையை விட்டு கீழே தள்ள வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் எத்தனையோ இடங்கள்ல உங்களை பற்றி தவறான ஒரு எண்ணத்தையும் உங்கள் மீது வைத்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்க அந்த உடைந்த மனநிலையை நீங்கள் யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ளேயே நீங்க சுமந்து கொண்டு வாழ்வீர்கள். யாரிடம் போய் நம்ம சொன்னாலும் அதை தட்டி நியாயம் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில யாருமே கிடையாது. நியாயங்கள் கூட கேட்க வேண்டாம், நமக்கு ஆறுதலாக கூட யாருமே பேச மாட்டாங்க. நம்ம எது சொன்னாலும் அது நமக்கு பிரச்சனைகளாக மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்று தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து கொண்டு யாரிடமும் எதையுமே சொல்லாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் வாழ்க்கை சிரமமானதாக இருந்ததற்கான காரணங்கள் நீங்கள் எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். துலாம் ராசி என்பது சமநிலையை விரும்பக்கூடிய ராசி. நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் எல்லாரையும் சமமாக நடக்க முயற்சி செய்ததால் சில நேரங்களில் நீங்கள் உங்களின் உணர்ச்சிகளை பின்தள்ளி வைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த அமைதியின் பின்னால் இருந்த வேதனை மிகவும் ஆழமானது. நான் பேசினா பிரச்சனை வரும் என்று நினைத்து நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். ஆனால் அந்த அமைதியே உங்களுக்குள்ள ஒரு பெரும் ஒரு அழுத்தமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. ஆனா உங்க மனதில் தீராத சில காயங்களும் இருக்கத்தான் செய்தது. அது துரோகங்கள், மதிப்பு இல்லாமல் உங்களை நடத்தப்பட்ட சில இடங்கள், அன்புக்கு பதில் கிடைக்காமல் போனதால் உங்களுடைய மனது அதிகமான ஒரு காயத்தையும் ஒரு மன காயத்தையும் தேவையில்லாத மனக்கசப்பையும் நீங்கள் மனதுக்குள்ள சுமந்து கொண்டே தான் இருப்பீங்க. இந்த ஒரு சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நம்ம மதிப்பு கொடுக்கும், நம்ம அவங்கள மதிச்சு போறோம், இருந்தாலும் நமக்கு அதுக்கேத்த மதிப்பு கிடைக்காமல் போய்விட்டது. நம்ம நல்ல விதத்தில் பழகினால் அவர்கள் நமக்கு துரோகத்தை நிகழ்த்துறாங்க என்கிற ஒரு மனக்காயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் மறைத்த உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் அதை வெளியில் காட்டக்கூடாது என்று வாழக்கூடியவர்கள். யாருக்காக நீங்கள் இவ்வளவு தியாகம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் நேசித்தவர்களுக்காகவும் தான். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான தியாகத்தையும் நீங்கள் இத்தனை நாட்களும் செய்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் அதனை யாருமே இத்தனை நாட்களும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாத கதைகள், அது உங்க வாழ்க்கையின் மிக ஆழமான பகுதிகளாக இருக்கும். அந்த கதைகள் தாங்க உங்களை இன்று வரைக்கும் வலுவான ஒரு மனிதராகவே மாற்றி போட்டது. ஆனால் இப்போது அந்த வேதனைகளுக்கு ஒரு முடிவு என்பது இப்பொழுது வரப்போகிறது. அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. அதற்கான காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். மறக்காம இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலா
துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தொடங்க போகுது. இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். புதிய நட்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தவங்க உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுத்தாங்க. நன்மைகள் என்பதையே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏன் உங்களுடைய கண்ணில் கூட காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். 11ஆம் இடமாகிய நட்பு வட்டாரத்தில் இருந்த நச்சு பாம்புகள் விலகி இனிமே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய உன்னதமான மனிதர்களின் நட்பு உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அந்த ஒரு நட்பினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் ஆன்மீக செல்வர்கள் உங்களின் உண்மையான நண்பர்களாக இப்பொழுது மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக கிடைக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அவர்கள் வெறும் பேச்சோடு நிற்காமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்களும் அவர்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு புதிய நட்பு வட்டாரம் பெரும் ஒரு பாலமாக அமையக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். உங்களை ஏமாற்ற நினைக்கும் போலிகளை உங்களுடைய மனம் உடனே கண்டறிந்து ஒதுக்கிவிடும். உங்களின் சிந்தனைகளை தாண்டி உங்களுடைய சிந்தனைகளை தூண்டி உங்களை சாதிக்க வைக்கும் நல்ல தோழமைகளும் வழிகாட்டிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைந்து உங்களுக்கு ஒரு புதிய பாதையை இப்பொழுது தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய விதியும் இப்பொழுது சாதகமாக மாறிவிடும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதாவது விதி என்று சொல்லப்படும் பூர்வ புண்ணிய பலனை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் இடம். இதுவரை விதியே விதியே என்று நொந்து கொண்டு நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது என்று கலங்கிய துலாம் ராசி நேயர்களுக்கு இனிமே உங்களின் தலைவிதிய பிரம்மன் மாற்றி எழுதப் போகிறார். துரதிர்ஷ்டம் மறைந்து அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். நீங்கள் தற்செயலாக இருக்கும் முடிவுகள் கூட உங்களுக்கு பெரும் ஒரு நன்மைகளையும் வெற்றியையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். காலம் உங்களுக்கு சாதகமான வேலை செய்யும். இறைவனின் அருள் நம்ம மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். உங்களின் பாக்கிய பலத்தால் அசாத்தியமான காரியங்கள் கூட மிக எளிதாக உங்க வாழ்க்கைக்குள்ள முடிவடைய ஆரம்பிக்கும். துன்பங்களின் காலங்கள் முடிந்து இன்பங்களின் ராஜபாட்டை உங்களுக்கு திறக்கப் போகிறது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு கட்டளையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். எனவே உங்களின் ராசிநாதன் சுக்கிரனின் பேரருள் உங்களுக்குள்ள முழுமையாக கிடைக்கப் போகிறது. இது கிடைத்து விட்டதும் கடந்த கால வடுக்கலானது மறக்கப்பட்டு விதியின் இந்த மாபெரும் நல்ல பயன்களை கொண்டாடி உங்களின் பொற்காலத்தை மகிழ்ச்சியோடு தொடங்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.